ஹாய். இன்னைக்கு டேட் வந்து 5th of August 2023. ஸோ ஒரு மாதம் முடிஞ்சிச்சு நம்ம வீடியோ போட்டு. ஸோ போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஆல்மோஸ்ட் நான் ஏப்ரல் மே ஜூன் எல்லாமே லாஸ்ட் ஆல்மோஸ்ட் புக் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் ஒரு ஹாஃப் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போது இந்த மந்தில் ரெக்கவர் பண்ணிட்டு தமிழ்நிலே பார்த்துருப்பீங்க. ஸோ 21,000 ப்ராஃபிட் புக் பண்ண மாதிரி இருக்குது. பட் அதுவும் நான் ஆகஸ்ட் மந்தில் நான் ஆல்மோஸ்ட் இப்போ 5th டேட்லேயே ஆல்மோஸ்ட் நான் என்ன ப்ராஃபிட் புக் பண்ணோம் அது ஃபுல்லாக வெளில போயிடுச்சு. ஸோ ஸ்டில் பட் நம்ம எப்படியும் முடிஞ்ச மாதத்தை பார்க்கலாம். ஸோ ஆகஸ்ட் எவ்வளோ மோசமாக முடியுது இல்லை நல்லா தான் முடியுதுங்கிறது அப்கமிங் வீக்ஸில் அப்கமிங் மந்த் வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து லாஸ்ட் மந்த் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணோம், அப்புறம் எந்தெந்த டே எப்படி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாம் பார்த்துக்கலாம். அப்புறம் நிஃப்டி வந்து என்ன இருக்குது, சப்போஸ் மாதிரி பேரிஷா புல்லிஷா இல்லை நியூட்ரலாக இருக்குமா அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டிஸோட ட்ரேடிங் வியூ சார்ட் ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ வந்து நிஃப்டியோட ஹவர்லி கேண்டில் ஒவ்வொரு கேண்டிலும் ஒவ்வொரு ஹவரு. ஸோ இப்போ செப்டம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு ஆல் டைம் ஹை அடிச்சிருக்கு ஆல்மோஸ்ட் எந்த டேட்டில். ஸோ விச் இஸ் 20th of July. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மார்க்கெட் கீழே தான் போயிட்டுருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன்வோர்ட் சேனலில் ட்ராவல் ஆகிற மாதிரி தெரியும். ஸோ இது ஒரு டாப் லைனு, இது ஒரு பாட்டம் லைனு. ஸோ ரெண்டுக்கு நடுவில் டவுன்வோர்ட் லைனில் சேனலில் ட்ராவல் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்குது மார்க்கெட்டில். ஸோ இந்த இடத்துல இந்த டவுன்வோர்ட் லைனை பிரேக் கொடுத்துக்கும் நல்லா ஃபால், மறுபடியும் மார்க்கெட் இப்போ ரீசெண்டாக வந்து மறுபடியும் ஒரு கேப்பை கொடுத்து ஃபர்தர் இந்த சேனலுக்குள்ளே ட்ராவல் ஆகிடுது. ஸோ ஜென்ரலாகவே இது ஒரு பீரிஷ் சேனல் தான். ஸோ இது வந்து ஒரு பீரிஷ் சேனல் தான். மார்க்கெட் ஜென்ரலாகவே மார்க்கெட் வந்து ஒரு பீரிஷ் சேனலுக்குள்ளே கீழே தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு வியூவை இது கொடுக்குது. ஸோ மேலே வரப்போ ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், இந்த மிடில் லைனு இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், இங்கெல்லாம் பட்டன் ஆகும். ஸோ இங்கெல்லாம் அப்படி தான் இருக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி இந்த மிடில் லைனும் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆகும், சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகும். ஸோ அதனால் இந்த லைன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நிஃப்டி இது வந்து ஒரு பீரிஷான வியூ தான். மார்க்கெட் ஃபர்தராக நீங்கள் இன்னொரு நியூ ஆல் டைம் ஹை போகணுன்னா இந்த சேனலை பிரேக் பண்ணி வெளியில் வரணும். ஒன்ஸ் ஒரு 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 சேனல் கிரியேட் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் ரொம்ப நாள் அந்த சேனல் தான் ட்ராவலும். இதுக்கு முன்னாடி 2-3 டைம் இது மாதிரி நடந்திருக்கு. என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன், ஒரு சேனலில் மார்க்கெட் ட்ராவல் ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் தான், இங்கேருந்து இது ஒரு சேனல் தான். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு சேனல்லே தான் ட்ராவல் ஆகும் மார்க்கெட். இது ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சேனலில் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும் ரொம்ப நாளைக்கு. இது பிரேக் அவுட் பண்ணாலும் மறுபடியும் சேனலுக்குள்ளே வந்துருச்சு, ரொம்ப நாள் ட்ராவல் ஆகும். ஸோ இது ஒரு சேனலுக்குள்ளேயே மார்க்கெட் ட்ராவல் ஆகுது. இன்னும் நிறைய டைம் இந்த மாதிரி சேனலில் ட்ராவல் இருக்குது. அப் மூவ் பண்ணும்போது டவுன் மூவ் பண்ணும்போது இதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஒரு சேனலில் ட்ராவல் ஆச்சு. இது வந்து ரொம்ப நாளாக பீரிஷாக இருந்துச்சு மார்க்கெட், ஒரு ஆல் டைம் அடிச்சுட்டு. ஸோ இங்கேயும் ஒரு சேனல் இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இதெல்லாம் ஒரு சேனல்லே தான் ட்ராவல் ஆச்சு மார்க்கெட். ரொம்ப நாளைக்கு இந்த சேனலில் ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறம் இது பிரேக் அவுட் பண்ணிச்சு, ஃபெயிலியர், மறுபடியும் சேனலுக்குள்ள வந்துச்சு, மறுபடியும் ஒரு சேனல். ஸோ இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் ஒரு சேனலுக்குள்ளே போயிடுச்சுன்னா ரொம்ப நாளைக்கு அந்த சேனலுக்குள்ள தான் ட்ராவல் ஆகும். இந்த அப் மூவ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சேனலுக்குள்ள தான் ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு. நிறைய சேனல்ஸ் நான் பார்த்துட்டேன். ஸோ அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா இப்போவும் மார்க்கெட் ஒரு சேனல் தான் ட்ராவல், எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் இது ட்ராவல் ஆகும். ஸோ இன் ஜென்ரல் இது வந்து ஒரு பீரிஷான ஒரு 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 ப்ராசஸ்லாம் இருக்குது மார்க்கெட் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் இந்த டேட்டா டெக்னிக்கல் அனாலிசிஸை வச்சு. ஸோ மோர் ஓவர் அப்கமிங் வீக்ஸில் நான் வந்து எது பை எது செல்லுன்னு பார்த்தீங்கன்னா 19,517க்கு மேலே மார்க்கெட் வந்து ஒரு பை அண்ட் டிப்பாக இருக்கும். பட் ஸ்டில் இந்த சேனலை பிரேக் பண்ணாத வரைக்கும் மறுபடியும் கீழே வந்து 517 கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்து இல்லை ரெசிஸ்டன்ஸ் இதை பிரேக் அவுட் பண்ணி கீழே வரலாம். அதே மாதிரி கீழே வந்து எப்போ 19,313 பிரேக் பண்ணுதோ அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு நல்ல ஃபால் நான் எதிர்பார்க்குறேன். ரீசன் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா ரேலி ஆச்சு, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ரொம்ப நாள் ஹோல்ட் ஆச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கன்சால்டேஷன் பேஸ் கிடச்சிது. ஸோ இந்த இடம் வந்து ஒரு நல்ல இது வந்து ஒரு நல்ல கன்சால்டேஷன் பேஸ் தெரியுதுங்களா. ரொம்ப நாள் மார்க்கெட் வந்து ஹவர்லி கேண்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆல்மோஸ்ட் கன்சால்டேஷனே ஆகிட்டு இருக்கு. மேலே போனால் கீழே வரது, கீழே போனால் மேலே போகிற ஒரு கன்சால்டேஷன். இது பிரேக் பண்ணக்கப்புறம் தான் மார்க்கெட் நல்லா ஒரு ரேலி கொடுத்து ஆல் டைம் ஹை அடிச்சுது. ஸோ அல்டிமேட்டாக இதுக்கு மேலே பையர்ஸ் வந்து கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட்டை ஃபர்தராக மேலே மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் நான் இங்கே மீன் பண்ணுறேன். ஸோ 19,517க்கு மேலே பையர்ஸ், ஃப்ரெஷ் பையர்ஸ் இருப்பாங்க. ஸோ மார்க்கெட் ஒரு 19,517க்கு மேலே க்ளோஸ் கொடுக்கும்போதுலாம் பையர்ஸ் வந்து நெக்ஸ்ட் டே பை பண்ண வாய்ப்புகள் இருக்குது. பட் ஸ்டில் இந்த பேரலல் சேனல் நான் டெக்னிக்கலாக இருக்கிறனால மேபி இதை டச் பண்ணி ரெசிஸ்டன்ஸை எடுத்து மறுபடியும் கீழே வர வாய்ப்புகள். சப்போஸ் பிரேக் அவுட் படிச்சுன்னா நல்லா தான் வருது மார்க்கெட், மேலே போய் ஒரு நல்ல அப் மூவ். பட் ஸ்டில் 19,855 அந்த மாதிரி போய் மறுபடியும் கீழே வரும் அப்படிங்கிறதா என்னோட தாட்டில் இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா 19,517க்கு மேலே பையர்ஸ் கண்ட்ரோலும், பட் அது பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஸோ 19,313க்கு கீழே மார்க்கெட்டில் ஒரு க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ அல்டிமேட்டாக இங்கே வந்து நியூ செல்லர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி மார்க்கெட்டை மேலே ஷார்ட் பண்ணவங்கலாம் நல்லா ஆல்ரெடி நிறையா ப்ராஃபிட்ஸ் புக் பண்ண மார்க்கெட்டில் வந்து இந்த ஆல் டைம் ஹைக்கு போகிறப்ப நல்லா ப்ராஃபிட்ஸ் வந்துருக்கும். கொஞ்சம் ப்ராஃபிட்ஸ் அங்கே புக் பண்ணியிருப்பாங்க.
அதுக்கப்புறம் இங்கே வந்து 313 பிரேக் பண்ண ஒரு பேரிஷான வியூ வந்தோன்னு டக்குன்னு என்ன பண்ணிப்போம், இங்கே இன்னும் பேலன்ஸ் இருக்க ப்ராஃபிட்ஸ்லாம் புக் பண்ணுவாங்க. ஸோ அல்டிமேட்டாக மார்க்கெட் கீழே வாய்ப்பு இருக்கு. ஸோ டெக்னிக்கலாக என்னோட மைண்ட் செட் மேபி நான் ராங்காக கூட இருக்கலாம், பட் ஸ்டில் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா மார்க்கெட்டில் ஸோ இந்த 19,517 மேலே பையர்ஸ் கண்ட்ரோல், 313 கீழே செல்லர்ஸ் கண்ட்ரோல். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி சான்ஸ் வந்து 19,313 கீழே பிரேக் பண்ணணும்னு எனக்கு தோணுது. மோரோவர் இது ஒரு பேரலல் சேனல் இருக்கிறனால ஸோ இந்த பேரலல் சேனலுக்குள்ளே பிரேக் அவுட் ஆனாலும் பேரலல் சேனலுக்குள்ளேயே ட்ராவல் ஆகி வரும். அப்கமிங் வீக்ஸ் ஆல்மோஸ்ட் மந்த்ஸ்க்கு வந்து பேரலல் சேனல்லே தான் ட்ராவல் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், எதிர்பார்க்குறேன். ஸோ இதுதான் டெக்னிக்கல் பிரகாரம் நான் டிஃபைன் பண்ணி வச்சிருக்கிறது. ஸோ ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸோட டேட்டா பார்க்கலாம். ஸோ எஃப்ஐஎஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரீசெண்டாக, ஸோ இது வந்து எஃப்ஐஎஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறையா லாங்ஸ் தான் இருந்துச்சு. விச் மீன்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய லாங்ஸ் வச்சிருந்தாங்க. ஐ மீன் அவங்க ஃபியூச்சர்ஸ்ல வந்து நம்ம நிறைய லாங் போர்ஷன்ஸ் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. 94,000 லாங் போர்ஷன், 60 இது மாதிரி நிறைய லாங் போர்ஷன்ஸ் இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா வர வர கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 88,000, 84,000 அப்புறம் பார்த்தோன்னா ஒரு நாள் வந்து அவங்க கேஷ் மார்க்கெட்டில் 3,979 crores ஆல்மோஸ்ட் 4,000 crores செல் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் அவங்களோட லாங் போர்ஷன்ஸை ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டாங்க. 51.7 போர்ஷன்ஸ் ஷார்ட் பண்ணி கம்மி பண்ணி 33,000 வந்துட்டாங்க. அப்படியே நெருங்கி கொண்டு வந்து ஆல்மோஸ்ட் இப்போ வந்து கண்டினியூஸாக இப்போ வந்து நெட் நெகட்டிவ் நெட் ஷார்ட் பொசிஷன்ல அவங்க இருக்காங்க. ஸோ அதே டைம்ல இவங்க செல் பண்ணவும் கேஷ் மார்க்கெட்லேயே செல் பண்றாங்க. அவங்களோட ஃபியூச்சர்ஸ் பொசிஷன்ஸையும் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக அவங்க வந்து நெட் செல்லுக்கு வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஷார்ட் பொசிஷன்ல தான் இருக்காங்க. இண்டெக்ஸ்ல மட்டும் சொல்றேன், இண்டெக்ஸ்ல இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு 15,000க்கு ஐ மீன் ஷார்ட்ல இருக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணிருக்காங்க, கொஞ்சம் லாங் ஆட் பண்ணிருக்காங்க. பட் அது வந்து இது வந்து டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ இது மேபி என்ன ரீசன்னா அந்த பாட்டம் ஆஃப் தி இந்த லைனுக்கு வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல பாட்டம்க்கு வந்துட்டாங்க. அதனால இங்கிருந்து ஒரு சின்ன புல் பேக் வருங்கிறனாக்காக கொஞ்சம் சின்ன லாங் போயிருக்கலாம். பட் நம்ம அது நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. பட் ஜென்ரலாக அவங்க இன்னும் ஷார்ட் பொசிஷனில் தான் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. கேஷ் மார்க்கெட்லேயும் அவங்க கண்டிப்பாக செல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இவங்க மார்க்கெட்டில் பெருசாக அவங்களோட வேல்யூ ரொம்ப எப்பயுமே செல் பண்ணுறதோட கம்மியாக தான் செல் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் ஒரு பீரிஷான வியூ தான் மார்க்கெட்டில் நமக்கு அது காமிக்குது. ஸோ ஃபண்டமெண்டலாகவும் எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல அவங்க ஒரு பீரிஷான ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. டெக்னிக்கலாகவும் ஒரு பீரிஷான ஒரு 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 சேனல் ட்ராவல் ஆகிறதுனால நான் ஒரு பீரிஷான வியூ தான் வச்சுருக்கேன். என்னோட ஸ்டாக்ஸும் நிறைய நான் கொஞ்சம் விற்க ஆரம்பிச்சிட்டேன். நான் போன மந்த் நடுவில் எனக்கு ஒரு மாதிரி இந்த ஒரு சேனலோட ஃபார்ம் மாற தெரிஞ்சோடனே நான் ஆல்மோஸ்ட் என்னோட ப்ராஃபிட்ஸ் ஐ மீன் எதாவது புக் பண்ணிருக்கு வச்சிருக்கணும். அதில் கொஞ்சம் சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் இல்லை ரொம்ப நாள் லாஸ்ட்டில் இருந்தது ஒரு 50-100 ப்ராஃபிட் வந்து அதை கூட கொடுத்துட்டு வெளியில் வந்துட்டேன். ஸோ அப்படி தான் நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கீழே நான் வந்து எப்போ நான் என்னோட இதில் ஈக்விட்டிஸில் ஃபர்தர் ஆட் பண்ணுவோம்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா அந்த 19,104க்கு மேலே மார்க்கெட் பையர்ஸ் கண்ட்ரோல் இருக்க மாதிரி நான் டிஃபைன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால் அந்த 19,104ல ட்ரை பண்ணுவேன். இல்லைன்னா 19,000ல கொஞ்சம் ஃபண்ட்ஸ் ஆட் பண்ண பார்ப்பேன். ஸோ அதுதான் என்னோட பிளானு. ஸோ எஸ் இதுதான். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நான் பார்க்கறதே இல்லை. ஸோ இது வந்து சும்மா அது வந்து இப்போ வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னால பெருசாக யூஸ் இல்லை, கன்யூஸாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வீக் கம்மிங் வீக்ஸ் மந்த்லியோட சேர்த்தே மந்த்லிக்கு பார்த்தோம்னா அவங்க வந்து 19,000ல நிறையாவும் 19,000ல நிறையா ஷார்ட்ஸ் ஐ மீன் நிறையா லாங்ஸ் வச்சிருக்காங்க. ஐ மீன் அங்கே வந்தால் மார்க்கெட் பார்த்தா புஷ் ஆகும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்காங்க. ஸோ மந்த்லியில் வீக்லியில் பார்த்தீங்கன்னா 19,500 தான் நிறையா ஷார்ட்ஸ் ஸ்டார்டல் உருவாக்கியிருக்காங்க. கீழே வந்தால் 19,400ல நிறையா புட்ஸ் இருக்குது. ஸோ 19,400 to 19,600 மார்க்கெட்டில் எதுவுமே எதிர்பார்க்குறாங்க. பட் ஸ்டில் மார்க்கெட் ஒரு பெரிய கேப் இப்போ கேப் டவுனும் இல்லை, ஈஸியாக அதை பிரேக் அவுட் பண்ணிடுது மார்க்கெட். அதுக்கப்புறம் இதை கவர் பண்ணுறதுக்கு ஓட ஆரம்பிச்சு ஃபர்தர் மார்க்கெட் கீழேயோ மேலேயோ பிடிக்கிட்டு போகுது. ஸோ அதனால் இது நான் பெருசாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காமிச்சிக்கல. ஈவன் எக்ஸ்பைரி டேட் கூட இது நம்ம இன்னைக்கு எக்ஸ்பைரி டேட் கூட இது நம்மளை மேனிபுலேட் பண்ணிடுது நம்ம டேட்டாஸை. ஸோ தட்ஸ் இட். ஸோ என்னோடது லாஸ்ட் வீக் பார்த்துடலாம், லாஸ்ட் மந்த் சாரி ஸோ லாஸ்ட் மந்த் ஜூலை தானே, ஓகே ஜூலை. ஸோ ஆல்மோஸ்ட் 21,380 rupees ப்ராஃபிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இது என்ன நோட் பண்ண விஷயம்னா மண்டே மட்டுமே நல்ல ப்ராஃபிட். 12,000 ஒரு நாள், 18,000 ஒரு நாள், 7,500 ஒரு நாள், 5,000 அதில் போச்சுனாலும் 4,000 மண்டேவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். மற்ற டேஸ் எல்லாமே சேர்த்து மண்டேவோட ப்ராஃபிட்டை கம்மி பண்ணியிருக்கேன். அப்படி தான் நான் மீன் பண்ணேன். ஸோ டியூஸ்டேஸ் பார்த்தோன்னா சுத்தம் எதுவுமே இல்லை, அது ட்ரேட் பண்ணதே வேஸ்ட்டு. ஓகே வெனஸ்டே கொஞ்சம் பண்ணியிருக்கு. ஸோ அதே மாதிரி தேர்ஸ்டேஸும் கொஞ்சம் பண்ணியிருக்கு. பட் ஃப்ரைடே சுத்தம் ஃபஸ்ட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் மிச்சம் 4 டேஸும் சேர்த்து மண்டேயோட ப்ராஃபிட்ஸ் தான் எடுத்து வச்சிருக்கு. ஸோ எனக்கு என்னமோ இது டியூஸ்டே ட்ரேட்ஸ் மண்டே டியூஸ்டே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட் டியூஸ்டே ஒஸ்ட் ஆயிடுச்சு, ஃப்ரைடே ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக இப்போ 2 நாளில் வந்து பண்ணதில் ஆல்மோஸ்ட் நான் இந்த 22,000 ப்ராஃபிட் புக் பண்ணது ஆல்மோஸ்ட் நான் இப்போயே 5 நாளில் லாஸ் ஆகிடுச்சு எனக்கு. அது
அந்த ஃப்ரைடேஸும் தேர்ஸ்டேவும் எனக்கு ஐ மீன் ஃப்ரைடே நல்ல ப்ராஃபிட்டில் இருந்தேன், தேர்ஸ்டேவும் அட் சம் டைம் நல்ல ப்ராஃபிட்டில் இருந்தேன். ஸோ ரெண்டுமே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி, பட் ஐ திங்க் என் சிஸ்டம் ஃபெயில் ஆகலை. பட் நான் என்னோட சிஸ்டத்துக்கு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ட்ரேடோ ஐ மீன் இந்த மார்க்கெட்டோட கண்டிஷன் இல்லை. ஸோ அதனால் லாஸ் புக் பண்ணியிருக்கோம். பட் ஸ்டில் அந்த மாதிரி கண்டிஷன் வந்தாலும் லாஸ் வரக்கூடாதுங்கிறதுக்கு என்ன எப்படி நான் சிஸ்டம் ரெடி பண்ணுங்கிறத பார்க்குறதா என் வேலை, தான் என் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. ஸோ பட் இப்படியே கண்டினியூஸாக எல்லா மாதமும் லாஸ் நம்ம கொண்டு போக முடியாது. ஸோ ஐ ஹேவ் டு பி இன் ப்ராஃபிட். ஸோ இவ்வளோ ஒர்க் பண்ணுறேன், எஃபோர்ட் போடுறேன், வெறும் ப்ரோக்கரேஜ் தான் நான் பே பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஐ ஹேவ் டு மேக் சம் மணி அப்படிங்கிறனால வி ஹேவ் டு பி ஒர்க். ஸோ ஐம் ஸ்டில் ஒர்க்கிங் ஆன் தேட். ஸோ அதுக்கப்புறம் ஸோ போன மந்த்லேருந்து பார்க்கும்போது போன மந்த்லேயே எனக்கு புல் பேக் கொடுத்த மாதிரி தான் தெரிஞ்சுது. ஸோ போன மந்த் பார்த்தா மண்டே டியூஸ்டே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஒரே 2-3 நாள் தான் ப்ராஃபிட்டே புக் பண்ணியிருக்கோம், மற்ற நாளாக ப்ராஃபிட்டே புக் பண்ணல. ஸோ ஹெவி லாஸ் தான் இருக்குது. ஸோ ஃப்ரைடே வந்து ரொம்ப பேடாக பிஹேவ் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அது நான் ஃப்ரைடேல ரீவொர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். எப்படி ப்ராஃபிட் பண்ணணும், எப்படி பண்ணால் இன்னும் புல் பேக் பண்ணி வெளியில் வர முடியும் அப்படின்னு நான் 2 ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃப்ரைடே எனக்கு கொஞ்சம் பிரச்சனை உருவாகிற மாதிரி தெரியுது. ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணி நான் ஃபர்தர் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் ஐம் ஆல் டன் நான் எல்லா ஷேர்ஸும் ஐ மீன் என்னோட எல்லா ஸ்ட்ராட்டஜிஸும் பக்காவாக ரிவீல் பண்ணிடுறேன். யூ கேன் ஸ்டார்ட் யூஸிங் தட். ஸோ அதுக்கப்புறம் ஸோ என்னோடய போர்ட்ஃபோலியோவும் நல்லா தான் இருக்குது. பொசிஷன்ஸ் ஓகே, ஆல்மோஸ்ட் ஹோல்டிங்ஸ் ஆல்மோஸ்ட் 10% தான். நல்லா தான் எனக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் ஸோ நிஃப்டி பீஸ் தான் அதிகம். ஸோ எல்என்டி, எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸு, ரிலையன்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கு. இதெல்லாம் டெப்ட் ஃபண்ட்ஸு, இது வந்து டேக்ஸ் சர்வர்ஸ். இதில் வந்து ஐஎக்ஸ் தான் ஒஸ்ட்டான பெர்ஃபார்மர் நம்மளதில். பிபிசியில் லாஸ்ட் தான், பட் இதில் நல்லா டிவிடெண்ட் நிறையா வாங்கியிருப்பேன் நான். எனக்கு தெரிஞ்சு டிவிடெண்ட்ஸு எனக்கு தெரிஞ்சு நிறையா வாங்கிட்டேன். ஆல்மோஸ்ட் ஒரு 4,000 டிவிடெண்டே, ஸோ 3,850 கிட்ட டிவிடெண்டே வாங்கிட்டேன். ஸோ அதனால் எனக்கு அதில் ஒன்றும் மறுபடியும் ஃபர்தராக டிவிடெண்ட்ஸும் வரும். இன்ஃபி தான் அன்எக்ஸ்பெக்டட் நல்ல ஃபாலோ, அதனால் அப்படி வரைக்கும் நான் ஆவரேஜ் பண்ணலை. பட் வெயிட்டிங் அப்படி இன்னும் கீழே வந்துச்சுன்னா ஆவரேஜ் பண்ணலான் இருக்கேன். ரிலாக்ஸோ, ஓரியன்டல்ட்டுக்கெலாம் வாய்ப்பே இல்லை நினைக்கிற பற்றி வெளியில் வர்றதுக்கு. பார்க்கலாம், இது அப்மூவ் வரும்போது இதெல்லாம் ப்ராஃபிட்டில் வரல. ஸோ அதனால் எனக்கு இது ஃபர்தராக க்ளோஸ் பண்ண இப்போ வரும்னு தெரில. மற்றபடி பண்ணுறதெல்லாம் ஓகே தான். ஸோ கீழே வந்து ஆவரேஜ் பண்ணலாம். ரிலையன்ஸ் ஆவரேஜ் பண்ணலாம், ஆர்இசி ஆவரேஜ் பண்ணலாம். ஆர்இசியில் டாப் பர்ஃபார்மர் 112% வந்துட்டான். ஸோ வெக்ஸைடும் நல்லாயிருக்கு. ஸோ எல்என்டி நல்லா பர்ஃபார்ம் தான். ஸோ எல்லாமே குட் ஷேர்ஸ் தான் நான் வச்சுருக்க மாதிரி தெரியுது. ஸோ ஆல் குட் ஹியர். ஸோ தட்ஸ் இட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.